ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இணை எழுத்துக்கள் வந்து பார்க்க போகிறோம். இணை எழுத்துக்கள் அப்படின்னா சில எழுத்துக்களுக்கு இடையே வந்து ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றிற்கு இடையே வந்து ஒற்றுமை வந்து இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா ஒற்றுமையுள்ள எழுத்துக்கள் தான் இணை எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்களின் இணை எழுத்துக்கள் 6 வல்லின மெய்யெழுத்துக்களுக்கும் 6 மெல்லின மெய்யெழுத்துக்களும் வந்து இணை எழுத்துக்கள். அது என்ன வல்லினம் எழுது, அதாவது கசட தபரம் ஞனன நமனம். அதுதான் வந்து இந்த கசட தபருக்கு வந்து ஞனன நமனம் வந்து இடையெழுத்துக்களாக வந்து வரும். இந்த ஞனன நமனுக்கு வந்து கசட தபரம் வந்து இணை எழுத்துக்களாக வரும். மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து அதன் இனமாகிய வந்து வல்லினம் எப்போதுமே வந்து இந்த மெல்லின மெய்யெழுத்து இருக்குல்ல, அதை அடுத்து கசட தபரம் அப்படிங்கிறதா வரும். இப்போ இங்கே பாருங்கள், ஞனன நமன இங்கே வருதா, அதுக்கு பக்கத்தில் வந்து வல்லின மெய்யெழுத்து வருது. அதே மாதிரி இங்கே 6 மெல்லின வருதா, இங்கே வல்லினம் வரும். இது வந்து மெல்லினம் வல்லினம் அந்த மாதிரி வருது. அது இதெல்லாம் தான் வந்து இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே இனம், அதாவது இடையின எழுத்துக்கள் வந்து இந்த எரர வளலை. இந்த எரர வளலை வந்து 6 வந்து ஒரே இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரெழுத்துக்களின் இணை எழுத்துக்களுக்கு வந்து இணை எழுத்துக்கள் வந்து உண்டு. குரிலுக்கு வந்து நெடிலுக்கு வந்து குறிலும் வந்து இணை எழுத்தாக சொல்கிறாங்க. ஐக்கு வந்து ஈ, அவுக்கு வந்து ஊ. ஈ சவுண்டு வருதா, அதனால ஈ. அவுக்கு வந்து ஊ சவுண்டு வருதா, அதனால ஊ. உயிரெழுத்துக்களை சேர்ந்து வருவதில்லை. உயிரெழுத்துக்களோட வந்து சேர்ந்து வந்து எப்போதுமே வந்து இணை எழுத்து வந்து வராது. அளபடையில் உயிரெழுத்துக்கள் வந்து சேர்ந்து நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குரில் எடுத்து சேர்ந்து வரும். அதான் அளபடையில் மட்டும் உயிரெழுத்துக்கள் வரும், அது வந்து நெடிலை தொடர்ந்து தான் வரும். அதை ஓதல், தூதும், தளி அப்படிங்கிறது இது வந்து உயிரெழுத்துக்களை அடுத்து தான் அந்த இணை எழுத்துக்கள் வந்து வரும். அடுத்து வந்து ஆயுத எழுத்துக்கு வந்து இணை எழுத்துக்களே வந்து கிடையாது. இந்த வல்லினம் மெல்லினம் பார்த்தோம்ல, அதுக்கு வந்து வல்லின எழுத்துக்களுக்கு வந்து இந்த இணை எழுத்துக்கள் வந்து இருக்குது. அதை எடுத்துக்காட்டிங்க. தங்க பாப்பா வந்தாலே, இங்கே பாருங்கள், இங்கே இந்த இதெல்லாம் வந்து இணை எழுத்துக்கள். அதாவது வல்லினம் மெல்லினம் இணை எழுத்துக்கள். என்ன அப்படின்னா வல்லின எழுத்துக்கு வந்து மெல்லின எழுத்து வந்து இணை எழுத்தாக வருது, அதெல்லாம் எடுத்துக்காட்டு. சிங்க பொம்மை தந்தாலே, இந்த வருதுல, அதை வந்து இணை எழுத்துக்கள். பஞ்சு போன்ற கையாலை, இஞ்சு, அதுக்கு வந்து இணை எழுத்தாக வருதா. ஞனன ஞா வருதுல, அதில் வந்து கசட தபர, அது மாதிரி போன்ற கையாலை அது வந்து இணை எழுத்தாக வந்து வருது. இங்கே பாருங்கள், இதுலேயும் பாருங்கள், இண்டு இந்த இதெல்லாம் வந்து இணை எழுத்து. பந்தல் முன்பு நின்றாலே, இன்ற அதான் இணை எழுத்து. கம்மம் சுற்றி வந்தாலே, இந்த தென்றல் காற்று வந்ததே, இங்கே என்னது இங்கே இதை வந்து இணை எழுத்துக்கள். தெவிட்டா இன்பம் தந்ததே, இங்கே வந்து இந்து வருதா, இதுக்கு பக்கத்தில் வந்து இணை எழுத்து வருது. எப்போதுமே வந்து இணை எழுத்துக்கள் வந்து எப்படி வரும், மெல்லின எழுத்து அடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து வல்லினம் வந்து வரும். அதுக்கப்புறம் இது உயிரெழுத்துக்களுக்கு வந்து இணை எழுத்து வந்து கிடையாது. இதில் வந்து குறிப்பு வந்து பார்க்க போகிறோம். மெய்யெழுத்துக்கள் வந்து 18, உயிரெழுத்துக்கள் வந்து 12, உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து 216, குறில் எழுத்து வந்து 5, நெடில் எழுத்து வந்து 7, உயிர்மெய் குறில் வந்து 90, உயிர்மெய் நெடில் வந்து 126, ஆயுதம் வந்து 1. இப்போ வந்து எப்படி ஃபஸ்ட்லேருந்து ஒரு டைம் பார்த்துடலாம். இணை எழுத்துக்கள்னால் ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றுக்கு ஒற்றுமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஒற்றுமையுள்ள எழுத்துக்கள் தான் இணை எழுத்துக்கள். மெய் எழுத்துக்களை தொடர்ந்து அதன் இனமாகிய, அதாவது வல்லினத்தை தொடர்ந்து அதன் இனமாகிய மெல்லின எழுத்துக்கள் வந்து வரும்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கேயே சொல்லியிருக்காங்க. இந்த மெல்லினத்துக்கு அடுத்து வல்லினம் வருது, இங்கேயே வந்து அதே மாதிரி தான் வருது. அதை எடுத்துக்காட்டு. இங்கே இடையின எழுத்துக்கள் வந்து எரர வளலை வந்து ஒரே இனம். உயிரெழுத்துக்களின் இணை உயிரெழுத்துக்களில் வந்து இணை எழுத்துக்கள் உண்டு. குறிலுக்கு வந்து நெடிலுக்கு குறிலும். அது வந்து இது வந்து நெடிலு, இது வந்து குறிலு, இது வந்து நெடிலு, இது குறிலு, அதான் வந்து இணை எழுத்துக்களாக வருது. உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. உயிரெழுத்துக்களில் மட்டும் சேர்ந்து வராது. அளபடையில் இருக்கும்போது உயிரெழுத்துக்கள் வந்து நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்துக்கள் வந்து சேர்ந்து வரும். எடுத்துக்காட்டு ஓதல், தூதும், தளி.
இங்கே வந்து ஆயுத எழுத்துக்கு வந்து இணை எழுத்து கிடையாது. இது வந்து எடுத்துக்காட்டு பார்த்தோம்ல, அவ்வளோதான். தேங்க்யூ.